இருக்கேன் நண்பர்களை. அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க, லைக் போட்டு பேசுங்க. இந்த பேரை வச்சுக்கிட்டு நான் போன எல்லாம் விரட்டுறாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேரை வச்சா அப்புறம் திட்டாம என்ன பண்ணுவாங்க? விக்ரமே ஏன் ஓடுற? நல்ல பேரை மாத்துன்னு சொன்னா இல்லையா விக்ரம? ஏன் விக்ரம பேரை வச்சு இப்படி கொள்ற? உங்க சேனலின் பெயர் நிலவின் தென்றல் என்பது மிகவும் பொருத்தமான பெயர் தோழி. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ, நன்றி ப்ரோ, நன்றி ப்ரோ. இளங்கோ ராகுல், ஹாய் ஹாய் ஹாய். நண்பர்களே எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் வந்து லைக் மட்டும் விழ மாட்டேங்குது நண்பர்களே. கொஞ்சம் லைக்கை போட்டு பேசுங்க நண்பர்களே. ஆஃபீஸ் டீச்சர் எல்லாம் ஒன்று இருக்கு, ஸோ அவ்வளோ கஷ்டம் இல்லை, பொறுமையாக பார்த்துருவேன். சாப்பிட்டீங்களா சாந்தகுமார்? வாங்க வாங்க, இட்லி தோசை சாந்தகுமார், தோசை சாந்தகுமார், தோசை கார சட்னி. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நீங்கள் ஈவினிங் டியூஷன் எடுக்கலாமே, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. அப்படியே சசிகுமார்? ஓகே சசிகுமார். ஐ எம் நாட் குட்டி மேடம், ஐ எம் இந்தியன் சிட்டிசன் மேடம். ஐயோ, அபுங்கிறது பேர் பார்த்தா அழகாக இருக்குது, அதனால் அப்பு குட்டின்னு சொல்லுவாங்க, அதனால் அபு குட்டின்னு சொன்னேன். ஓகேவா? ரவிச்சந்திரன் ப்ரோ, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் என்ன தோழி? நான் ஊருக்கு போயிடுவேன் ப்ரோ, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்கா, அதுக்கு வந்து சக்கரை பொங்கலும் சுண்டலும் படைப்பாங்க, அதனால நான் அங்கே போயிடுவேன். யார் அது எனக்கு ரசிகர் மன்றம் வச்சது? மாடல் கன்ஃபார்ம் சாந்தகுமாரே, அவ்வளோதான் சாந்தகுமாரே. யார் அது என் பேரில் மன்றம் வச்சுட்டு வந்தது? அப்படியா? ஆமாங்க அப்புக்குட்டியே, கொல்கட்டா. அக்கா அக்கா எனக்கும் டியூஷன் எடுக்கா. எதுக்குடா அஜ்மல் தம்பி? உனக்கு நான் டியூஷன் எடுக்க மாட்டேன். ஏன் அங்கே வர பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கா நீயே? நான் சப்பாத்தி சாப்பிட்டேன். ஓகே சாந்தகுமார். விநாயகர் சதுர்த்தி வந்து வர சனிக்கிழமை, கொஞ்சம் முன்னாடியே வந்துதான் கிஷோர் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க. ஏன் விக்ரமே இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியல? இதை வச்சுக்கிட்டே போ எல்லா லைவுக்கும், ஒரு அட்டிச்சு வரட்ட போறாங்க உன்ன. இப்ப யாரு பாரு இட்லி தோசை, நான்வெஜ் பண்ண மாட்டீங்களா? இல்லை அபு, அன்று லைவ் போடுவீர்களா தோழி? கண்டிப்பாக போடுறேன், கண்டிப்பாக போடுறேன் ரவிச்சந்திரன் ப்ரோ. ராகவன், எங்க பிரின்சஸா காணும் ரொம்ப நேரமா? ஷியாம் ராஜ், ஹாய். பொசுக்கனை இப்படி சொல்லிட்டியாக்கா? அக்கா எனக்கே போய் சொல்கிறேன்டா, உண்மையை மட்டும்தான் அஜ்மல் பேசுவேன், உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. ஓகேவா அஜ்மல்? சேராஜ் சொல்லுங்க. என்ன சும்மானே, பிரின்சஸ் வந்துட்டாங்க பாரு. ஏப்பா வாங்கப்பா, வணக்கம் வணக்கம் தம்பி, சாப்பிட்டீங்களா தம்பி? என்ன விக்ரம் இப்படியெல்லாம் பண்ணுறிய விக்ரமா? எனக்கு ஒரு ரசிகர் மன்றமே இருக்கு பாருங்க, பிரின்சஸ் நிலவின் தென்றல் ரசிகர் மன்றம், எனக்கு ஒரு ரசிகர் மன்றமே தம்பி வச்சிட்டாரு. மின்னு, ஹாய் மின்னு, என்னாச்சு ஒய் சைலண்ட் டுடே? மனசாட்சியே இல்லாத ஆளு சிஸ்டர் நீங்க. இப்படித்தான் ஹோம்ல எல்லோரும் கொலை பண்றீங்களா? நான் தோசை கார சட்னி அரைச்சேனா என் புருஷன் நிறைய சாப்பிடுவார். ஓகேவா? சுட 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 நான் சட்னி அரைச்சிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு தோசையை சுட 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 ஊற்றி கொடுக்க கொடுக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். ஓகேவா? Sing in the rain, I am joy in the rain. அட்டாடாடா அப்புக்குட்டி அக்கா, நீங்கள் எப்படி பேசினாலும் கோவமாக இருக்குது அக்கா, எனக்கே பயமாக இருக்குது. அரவிந்த் கேமிங்க, என்ன உங்கள் நேம்? என் நேம் ரேவதி பா. நீ சொன்னால் சரிதான் அக்கா. அஜ்மல் அக்கா வேற லெவல் அக்கா, நீ ரசிகர் மன்றம் வச்சுட்டா போச்சே. மணியன் சேலம், நிலவின் தென்றல் ரசிகர் மன்றமா? எனக்காக ஒரு தம்பி ரசிகர் மன்றமே வச்சிருக்காரு. ஹாய் மேம், ஆர் யூ ஆர் ஸோ கியூட் கேல். தேங்க்யூ ராஜன் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? சாப்பிட்டீங்களா ப்ரோ? பாண்டிச்செல்வம், ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன் பாண்டிச்செல்வம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? என்ன ஸ்பெஷல், என்ன சாப்பிட்டீங்க நீங்கள்? மணியே, நீங்கள் சேலமா? அக்கா எனக்கு ஒரு 6 தோசை பார்சல். நீ வாடாக்கா, நான் ஒரு சுட 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 ஊற்றி கொடுக்குறேன், வாடி வா. அக்கா எப்படி கார சட்னி பண்ணுறேன்னு பாரு, சூப்பராக பண்ணுவேன் நான். வேற வழி இல்லை, எல்லாம் விதி. அவர் மனசுக்கு தான் தெரியும் கஷ்டம். அடடடா, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் கேளுங்க சரியா? எங்கள் வீட்டுக்காரர் எப்படி சாப்பிடுவாரு கேளுங்க. நான் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவேன், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிடும். ஓகே.